ஓகே, நாங்கெல்லாம் தாய். தாய்கள் என்பவர்கள் உண்மையில் கம்யூனிட்டி லீடர்ஸ். ஏதோ வகையில சமூகத்தை வழிநடத்துல சொல்லுவோம். நீங்க கம்யூனிட்டி லீடர் இல்லையா? செய்திருக்கோம். எனவே தாய்கள் என்பவர்கள் உண்மையில கம்யூனிட்டி லீடர்ஸ், ஏதோ ஒரு வகையில தலைமைத்துவம் வழங்குவார்கள். நீங்க ஒரு இஸ்லாமிய இயக்கத்தில் இருக்கலாம், சங்கத்தில் இருக்கலாம், அமைப்பில் இருக்கலாம், நிறுவனத்தில் இருக்கலாம், ஸ்தாபனத்தில் இருக்கலாம், ஒரு கமிட்டியில இருக்கலாம். நீங்க எந்த நிலை இருக்கிறீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி லீடரா இருக்கிறீங்க. உங்களுக்கு கீழே சில பொறுப்புகள், உங்களுக்கு கீழே சில ஆட்கள் இருப்பாங்க. உதாரணமா இப்ராஹிம் வயதில் குறைந்தவராக இருந்தாலும் அவர் இப்போ ஒரு கம்யூனிட்டி லீடர். கொஞ்சம் பேருக்கு லீடர்ஷிப் கொடுக்கிறார். அவர் ஒரு தாய் என்ற நிலையில. பெலஸ்டன்ல இருக்கிற சகோதரர்கள் கம்யூனிட்டி லீடர்ஸ். இப்ப இவர் சுவிஸ்ல இவருடைய ரோல் என்ன, ஒரு கம்யூனிட்டி லீடர். இப்படி எல்லோரை பொறுத்தவரை விதிவிலக்கு இல்லாம ஒவ்வொரு மட்டத்தில், சின்ன மட்டத்திலோ பெரிய மட்டத்திலோ 5 பேருக்கோ 50 பேருக்கோ 500 பேருக்கோ ஒரு லீடர்ஷிப் கொடுக்கிறவங்களா இருக்கிறோம். அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்தோம். இதுவரை இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் கலந்துரையாடினது ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி முஸ்லிமோட கலந்துரையாட விஷயம் அல்ல. கலந்துரையாடினது ஒரு தாய் என்ற வகையில, கம்யூனிட்டி லீடர்ஸ் என்ற வகையில. இப்ப உங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. இதுவரை இந்த ஃபீலிங் பெரிய அளவில் இல்லாட்டி நிச்சயமாக இந்த இந்த ப்ரோக்ராம் முடிவுல உங்களை நாங்கள் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். ஒரு கம்யூனிட்டி லீடரா வரணும். இன்னும் தெளிவாக சொல்றதாக இருந்தா உங்களோட வாழ்க்கை ஒரு மிஷனா மாறும். இதுவரைக்கும் நீங்க உங்களோட லைஃப மிஷனா அமைச்சு கொண்டு பல இருப்பீங்க. சொல்லுவேன், மிஷன் நல்ல ஒரு ப்ரொஃபஷனா அமைச்சு கொண்டிருப்பீங்க. தொழில், உழைப்பு, குடும்பம், ஒரு ஆர்டினரி முஸ்லிமுடைய வாழ்க்கை தவாவுக்கு கால நேரம் ஒதுக்கிப்பீங்க. எங்கட இந்த ப்ரோக்ராம் இலக்கு என்னண்டா லைஃப மிஷனா மாத்தி கொள்றது, ஹோல் லைஃப். அதுக்காக உங்களோட தொழிலை நீங்க விடுவீங்கன்னு நான் சொல்லல, உங்களோட தொழிலை மாத்துவீங்கன்னு சொல்லல, அதெல்லாம் செஞ்சு கொண்டிருப்பீங்க. ஆனா இப்போது நீங்க சில பொறுப்புகளை சுமக்கிற காரணத்தினால உங்களோட ஹோல் லைஃப் நீங்க மிஷனா மாத்துவீங்க. நீங்க கேட்கலாம், உங்களுக்கு சரி ஹஜ்ஜுல் அக்பர் அவரு முழு நேர தாய், இஸ்லாமிய இயக்கத்துக்கு தலைமைத்துவம் கொடுக்கிறவர். அவர் அவருடைய லைஃப் மிஷனா அமைச்சு கொள்றது ஆப்வியஸ்லி ஓகே. நீங்களும் ஏதோ முழுக்க தாவா, தர்பியா, தத்ரீஸ் என்று இருக்கிறார். அவங்களோட லைஃபையும் நீங்க மிஷன் என்று அமைத்துக் கொள்றது இலகுவானது. ஆனா நான் வேலை செய்யறது ஒரு ஹோட்டல்ல, நான் வேலை செய்யறது ஒரு ஃபேர்ம்ல, ஃபேக்டரியில, கம்பெனில, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல. இதுதான் எங்களோட தொழில் துறை. நான் வேலை செய்யறது ஒரு செக்யூரிட்டி ஒரு நிறுவனத்துல. எப்படி அப்பா என்ன லைஃப் மிஷன் ஆக்குறது? அது எந்த தொழில், ஜாப், ப்ரொஃபஷன். இங்க நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு ஒரு சின்ன ஒரு நிகழ்வை சொல்ல விரும்புறேன். ஒரு இடத்தில் ஒரு கட்டடம், ஒரு பில்டிங் நிர்மாணிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. இந்த கட்டடத்தில் 3 தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். 3 தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். 3 பேரும் அங்கு கல் சுமந்து செல்வது, மண் சுமந்து செல்வது, கல்லை, மண்ணை, சிமெந்தியை பிசைந்து கொடுப்பது, இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு ஒருவர் போய் அந்த 3 பேரையும் தனித்தனியாக சந்தித்து பேட்டி காண்கிறார். முதலாம் முறை பார்த்து கேட்கிறார், தம்பி இந்த இடத்தில் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? சொல்றான், விளங்குது இல்லையா, இங்க ஒரு கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இங்க நான் கூலி வேலை செய்யறேன். கூலி வேலை செய்யறேன். எனக்கு ஒரு நாளைக்கு 350 ரூபா வருமானம் கிடைக்குது. நான் வேலை செய்யறேன். 2வது ஆள்கிட்ட போறார். இதே வேலை செய்யறவர் தான் அவர். அவர்கிட்ட போய் கேட்கிறார், தம்பி நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாய்? அவர் சொல்றார்,
நான் இன்னொரு இடத்துல வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். அங்க எனக்கு 250 ரூபா தான் நாள் கூலி தந்தார்கள். கேள்விப்பட்ட இந்த இடத்துல 350 ரூபா கூலி கொடுக்க 100 ரூபா அதிகமாக கொடுக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு குடும்ப பொறுப்பு கூட என்னுடைய மனைவி மக்கள் மட்டுமல்ல என் பெற்றோரும் என்னோட தான் இருக்கிறாங்க. என்னுடைய சகோதரன் சகோதரியும் கூட என்னுடைய பராமரிப்பு தான் இருக்கிறார்கள். எனக்கு வார வருமானம் போதாது. எனவே கூடிய வருமானம் கிடைக்கிற இந்த தொழிலுக்கு நான் வந்தேன்னு சொல்றேன். ஓகே, இந்த முதலாவது ஆளோட இரண்டாவது ஆளை ஒப்பிடுற நேரம் யார் உயர்ந்தவர் நினைக்கிறீங்க? இரண்டாவது ஆள் உயர்ந்தவர் நிச்சயமா. என்னடா அவர்கிட்ட ஒரு கொஞ்சம் ஒரு பரந்த கண்ணோட்டம் வைக்கி எனது குடும்பத்தையும் பார்த்து பெற்றோரையும் பார்த்து இந்த சகோதர சகோதரையும் பார்க்கணும். மூன்றாவது ஆள்கிட்ட அவரும் அதே வேலையை செய்து கொண்டிருக்கிறார். கூலி வேலை, கல்லும் மண்ணும் அல்லும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் தம்பி நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவன் சொல்றான், இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கட்டடம் பில்டிங் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. நாளை ஒரு நல்ல இளம் தலைமுறையை உருவாக்குகின்ற ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கான ஒரு பணி இந்த இடத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த பாரிய பெரிய மகத்தான பணிக்கு எனது எளிமையான பங்களிப்பை செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு இருக்கிற ஆற்றல் இவ்வளவுதான், எனக்கு இருக்கிற திறமை இவ்வளவுதான், எனக்கு வேற எந்த நாலேஜும் இல்ல, அறிவும் இல்ல, ஆற்றலும் இல்ல. என்னால கல்லு சுமந்து கொடுக்கலும் மண் சுமந்து கொடுக்கலும். அந்த பெரிய பணிக்கு நான் இதையாவது செய்ய வேணுமே. எனக்கு 350 ரூபாய் காசியும் தாராங்க. ஏன்னா எனக்கு வாழ்க்கை ஒன்று இருக்குது, நான் வாழ வேணும். இந்த 3 பேர்லயும் யார் உயர்ந்தவர்? 3 பேரும் ஒரே தரத்துள்ளவர்களா இல்லையா? ஒரே தரம், ஒரே நிலை, வெறும் கூலி தொழில் செய்வார்கள். 3வது மனிதன் ஒரு மிஷனை சுமந்து இருக்கிறான். நான் கேட்கிறேன் சகோதரர்களே சகோதரிகளே, உலகத்துல என்னால மிஷன் ஒன்றில் ஈடுபட முடியாது என்று யாருக்கு இப்ப சொல்லிடு? அந்த கூலி தொழில ஈடுபடுறவனே தன்னுடைய வாழ்க்கையை மிஷனா அமைத்துக் கொண்டால் யாருக்கு சொல்லும் ஏன் வாழ்க்கையை பெரிய லட்சியத்தோட எனக்கு அமைச்சு கொள்ள முடியாது, ஏன் நிலைமை இப்படிதான், எனக்கு அறிவு இல்லை, அது இல்லை, இது இல்லை, எப்படி அப்பா செய்யணும்? ஏனும் முடியும் என்பதற்கு நல்ல ஒரு உதாரணம். எங்கட நிலை இதை விட மிக மிக உயர்ந்தது. எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது, சொல்ல இயலாது. ஏண்டா விரும்பாமலோ அந்த இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். சரி, எனவே இப்போது எமக்கு கீழ் பலர் இருக்கிறார்கள். பலரை வழிநடாத்த நாம் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். பலரை வழிநடாத்துவதற்கு நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணமா இங்கு ஸ்லிஃபோட தொடர்பான சவர்கள், இங்க லெஸ்டர்ல இருக்கிற கமிட்டியோட சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறீங்க, தவா சென்டரோட சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்கிறீங்க. பார்த்தால் கிட்டத்தட்ட எல்லோரும் ஏதோ ஒரு வகையில ஒரு கம்யூனிட்டி லீடராக இருக்கிறத பார்க்கிறோம். உங்களுக்கு பல பொறுப்புகள் இருக்குது. இந்த பொறுப்புகளை எந்த அளவு தூரம் நீங்கள் செய்ய வேணும் என்பதை பற்றி தான் ஆரம்பமான பேச இருக்கிறேன். பொதுவாக இந்த அமைப்புகள், சங்கங்கள், இயக்கங்களுக்கு வார ஆட்களுக்கு கொஞ்ச நாள் போனமே ஒரு காய்ச்சல் பிடிக்கும். அந்த காய்ச்சல் என்ன தெரியுமா? என்ன பொசிஷன் என்ன இயக்கத்துல, சங்கத்துல ஆரம்பத்துல தூய்மையா தான் வாரது. அவர் இவர் அடிக்கடி ஞாபகப்படுத்துவார், எனக்கு நாங்க சொன்னதை ஞாபகப்படுத்துவாரு. சாஹிபு நகம், கோட்டையில் ஓட்டை போட்டவராக நான் இருக்க விரும்புகிறேன். தெரியுமா? அது ஆரம்பத்தில் கோட்டையில் ஓட்டை போட்டவராக தூய்மையாக வந்தவர் நாளைக்கு கோட்டைக்கு தளபதியா மாற வேணும் என்று விரும்புவார். இயல்பாக ஷைத்தான் இந்த கதவு கூடாக, இந்த வாயிலு கூடாக வருவான். என் பொசிஷன் என்ன, என் இடம் என்ன, இன்னார் இந்த பதவி வகிக்கிறார், அவர் இந்த பதவி வகிக்கிறார், என் பதவி என்ன, இவ்வளவு நாள நான் கண்ட்ரிபியூட் பண்றேன், அப்ரிஷியேட் பண்றான் இல்ல, என்ன ரெகக்னைஸ் பண்றாங்க இல்ல. சகோதரர்களே சகோதரிகளே, நாளை இன்ஷா அல்லாஹ் களத்தில் போய் பல அமைப்புகள் கூட இயங்க இருப்பவர்கள் நீங்க பங்கெல்லாம் நிச்சயமாக இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், ஒரு ஈகோ பிரச்சனை வரும். எவ்வளவு நாளைக்கு இவங்களுக்கு இருந்து வேலை செய்யறேன், ஒன்றோ நான் அந்த இடத்துக்கு வரணும் அல்லது அந்த இடத்துக்கு வேற ஒரு அமைப்பு உருவாக்கணும். டார்கெட் பண்றது கொஞ்ச நாளைக்கு அந்த இடத்தை முடியாத போது இவரே
ஒரு அமைப்பு உருவாங்க. இந்த பிரச்சனை வரும். ஆரம்பத்திலே ஆழமா மனதில் கொள்ளுங்க, பொறுப்புகள் இருக்குது, பதவிகள் எல்லாரும் பண்பாட்டுக்கு சொல்றதான் வானம்னு சொல்லி, ஆனா உண்மையிலே இஸ்லாமிய நோக்கில மிக மிக ஆபத்தானவை. பொறுப்புகளும் மிக மிக ஆபத்தானவை. சில போது சில பெரிய பாவங்கள் ஏற்படுத்துற பாதிப்பை விட இந்த பதவிகள் ஏற்படுத்துற பாதிப்பு மிக அதிகம். இந்த தாயிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், இந்த எங்களை போன்ற பேச்சாளர்கள் சோதிக்கப்பட்டது போல வேற யாரும் சோதிக்கப்பட்டது. வார்த்தைகளுக்கு சொல்லி முடிக்காது. பலர் நீங்க நினைக்கலாம் இவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள், உண்மையிலே மிகப்பெரிய சோதனைக்கு உட்பட்டவங்க இந்த பதவியை வகிக்கிறார்கள், முன்னுக்கு இருக்கிறார்கள், சபைகளில் முன்னுரிமை பெறார்கள். இந்த இஹ்லாஸ் மெயின்டைன் பண்றது சிரம சாத்தியமான காரியம். என்ன நடக்கும்? இரவு பாலா கஷ்டப்பட்டு இருப்பார், ஃபைனலி 0. நான் ஒரு உதாரணத்துல சொன்னேன், நிறைய 0 தான் போட்டுக்கொண்டு போறோம், நூற்றுக்கணக்கான 0. இஹ்லாஸ் என்றது அந்த 0க்கு முன்னால போடுற ஒரு இலக்கம், 1 2 போடணும். போட்டா மட்டும்தான் அந்த 0க்களுக்கு பொறுமை. இந்த பொறுப்புகள் பதவிகளுக்கு வாரவர்களுக்கு இயலாத ஒரு விஷயம் தான் அது. எனவே மிக ஆழமா மனதில் பதிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு நிலையிலையும் பதவிய பொறுப்பை இலக்காக கொண்டுறாங்க. ஆனா ஒரு கட்டம் வரும், யூ மே நாட் வாண்ட் தி ஆபீஸ் பட் தி ஆபீஸ் வாண்ட்ஸ் யூ என்ற நிலைமை வரும். நீங்க விரும்ப மாட்டீங்க பதவியை, தூய்மையா விரும்ப மாட்டீங்க, ஆனா அந்த பதவிக்கு உங்களை தவிர வேற ஆள் இல்லைன்னு நிர்பந்தம் வரும். அந்த கட்டத்தில் நீங்க விரும்பாத நிலையில பொறுப்பெடுக்க வரும். எனவே பொறுப்புகளை எடுப்பவர் தான் வகிக்கிற பொறுப்பு, வகிக்கிற பதவி மிகப்பெரிய அமானிதம், அமானத் என்பதை ஆரம்பமாக மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் வலியுறுத்தின பண்புகள் ஒன்றுதான் அமானிதம் காத்தல். மா ஹதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா கால லா ஈமான லிமன் லா அமானத லஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பிரசங்கத்தின் போதும் சொல்வார்கள், யாரிடம் அமானிதம் இல்லையோ அவரிடம் ஈமான் இல்லை, யாரிடம் அமானிதம் இல்லையோ அவரிடம் ஈமான் இல்லை என்று அடிக்கடி தனது பிரசங்கங்களிலே சொல்வார்கள் பார்க்கிறோம். எனவே விரும்பியோ விரும்பாமலோ இப்போது சில பொறுப்புகளை நீங்கள் வகிக்கலாம். அந்த இயக்கத்துல, இந்த அமைப்புல, சங்கத்துல, கமிட்டியில இருக்கலாம். இது ஆரம்பமாக மிகப்பெரிய அமானிதமாக கருத வேண்டும். உங்களுக்கு தெரியும், அமானிதம் என்பது நபிமார்களுடைய பண்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு பண்பு. நபிமார்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை படித்திருப்பீர்களா? என்னது? அமானத்து, ஃபத்தானத்து, தப்லீக், ரசூல்மார்களுக்கு வரும் தப்லீக், இந்த பண்புகள் மிக முக்கியமான பண்பு. இந்த வகையில் தான் நீங்க வகிக்கிற பொறுப்பு சின்ன ஒரு பொறுப்பாகிறார், அது பற்றி நீங்க நிச்சயமா விசாரிக்கப்படுங்க. மிகப்பெரிய பொறுப்பு. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு முறை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னேன், அல்லாஹ் ரசூலே எல்லாரையும் ஒவ்வொரு பதவிக்கு நியமிக்கிறீங்க, அந்த நாட்டுக்கு கவர்னர் அனுப்புறீங்க, இந்த நாட்டுக்கு தலைவர் அனுப்புறீங்க, நானும் இருக்கிறேனே, என்ன அனுப்பக்கூடாது ஒரு நாட்டுக்கு? ஏன் நான் ஒரு நாட்டுக்கு கவர்னரா போக கூடாது என்று கேட்ட போது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அபூதருடைய என்ன தோல் புஜத்தில் ஒரு அடி அடித்து சொன்னார்கள், யா அபூதர் இன்னக தஈஃப், அபூதரே நீ மிகவும் பலவீனமானவர். வ இன்னஹா அமானா, பதவி என்பது மிகப்பெரிய அமானிதம். வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமா, மறுமையில் பதவியும் பட்டமும் பொறுப்பும் மறுமையில் இழிவை தரும், கைசேதத்தை தரும். எதுக்காக நான் இந்த பொறுப்பை ஏற்றேன், பதவியை ஏற்றேன்? இல்லா மன் அகதஹா பிஹக்கிஹா வ அத்தல்லதி அலைஹி ஃபிஹா, ஆனால் யார் தான் வகித்த அந்த பொறுப்பை, பதவியை மிகப்பெரிய அமானிதமாக கருதி உரிய முறையில் அந்த பொறுப்பை நிறைவேற்றினானோ அவரை தவிர. ஆனா மிக மிக கஷ்டமான வேலை, மிக மிக கஷ்டமான வேலை, பொறுப்பான வேலை. அபூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுங்க, அபூதர் போன்ற ஒரு சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களால ஏறாது பொறுப்பொன்று சுமக்க. அப்ப
எமது நிலை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பொறுப்புகளுக்கு ஆட்கள் தெரிவு செய்கிற நேரம் உங்களோட அமைப்புகள்ல எப்பயும் நல்லவராக இருக்கணும் என்று மட்டும் பார்க்காதீங்க. அதிகமாக பார்க்கிறது என்னன்னா நல்லா, பெரும்பாலும் இஸ்லாமிய அமைப்புகள்ல நல்லவருக்கு தான் பொறுப்பு கொடுக்கிறது. நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, அவர் வல்லவராகவும் இருக்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய உலகத்தில் இஸ்லாமிய அமைப்புகளை பொறுத்தவரைக்கு மிகப்பெரிய பிரச்சனை, நல்லவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுள் பெரும்பான்மையானவர்கள் வல்லவர்களாக இல்லை. பெரும்பாலும் நம்மோட வந்து சேர்றவங்க நல்ல ஆட்கள் தான், வல்லவர்கள் லேசிட்டு வர மாட்டாங்க. வல்லவன் அல்லவா, அவருக்கு தெரியும் போனா எங்களோட ஒரு பாசனை சொல்றா இவங்களோட சேர்ந்தா பருப்பு தான் தின்ன வரும். எனவே அவர் மிகவும் புத்திசாலித்தனமா நடந்து கொள்வார். சில போது எமது அனுபவம் சொல்லும், நல்லவராக வந்து வல்லவராக மாறிவிட்டால் விட்டுட்டு போயிடுவார். வல்லவராகும் வரைக்கும் அவர் எம்மோடு நல்லவராக இருந்து அவர் தரஜா அடைஞ்சிட்டார் உலக வாழ்க்கையில. அலைக்கும் ஆள் இல்லை. பல வருஷங்களுக்கு பிறகு பார்ப்போம், ஒரு பெரிய ஆள் இறங்கி வரையிலாம வைக்கும். பிரச்சனை அவருக்கு வந்து கீழே இருக்கிறாராம், டைம் வேஸ்ட் பண்ணலாம். இனி நாங்க ஸ்ட்ராட்டஜி போடுறது இந்த பெரிய மனிதர்களை கவர்றதுக்கு என்ன வழி, ஸ்பெஷல் ப்ரொஃபஷனல்ஸுக்கு ப்ரோக்ராம் நடத்த நாங்கள் நிர்பந்திக்கப்படுறோம். அப்படி ஒரு ப்ரோக்ராம் இளைஞர் ஆரம்பிச்சுக்கிறோம். இதுக்கு பிராக்டிகலுக்கு போகும்போது ப்ரொஃபஷனல்ஸுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், தவா ப்ரோக்ராம் இல்லை வரமாட்டாங்களே. எப்படியோ இந்த உண்மையில் இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிற ஆட்கள், பதவிகள் பொறுப்புகளுக்கு ஆட்கள் நியமிக்கிற நேரம் நல்லவர்களை மட்டும் தெரிவு செய்யாது, அவர்கள் வல்லவர்களாக இருக்கிறார்களா, அந்த துறையில் ஆற்றல் திறமை இருக்கான்னு பார்த்துக் கொள்ளுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிதி அமைச்சராக அல்லது நாட்டின் திரைச்சேரிக்கு பொறுப்பாக நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் போய் கேட்டார்கள், உண்மையிலே என்னை இந்த நாட்டுடைய திரைச்சேரிக்கு பொறுப்பாக, நிதித்துறைக்கு பொறுப்பாக நியமியுங்கள் என்று போய் அரசத்தை சொல்றார். தன்னிடம் 2 தகமைகள் இருக்கிறதா சொன்னார். நான் நல்ல மனுஷன், யூசுப் பாருங்களேன் என்ற பர்சனாலிட்டியை, ஒரு அழகான பொடியன். உண்மை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக மிக கவர்ச்சியான வடிவான ஒரு மிக அழகான ஆளுமை கொண்ட ஒரு இளைஞனா இருந்தான். நான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் மகன், பெரிய நபியுடைய மகன், எனக்கு இந்த பதவியை தாங்க, நான் நல்ல பொறுப்பா நடந்து கொள்வேன், நல்ல புள்ள சொன்னாரு. 2 தகுதிகளை. இன்னி ஹஃபீதுன் அலி, முதலாவது நான் நம்பிக்கை நாணயம் உள்ளார், ஹஃபீத், மிகச் சரியாக இந்த நாட்டுடைய வளங்களை பாதுகாப்பேன். 2வது எனக்கு இந்த துறையில் நல்ல அறிவும் தெளிவும் புலமையும் இருக்கிறது. எனக்கு தெரியும் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி சீர் செய்து ஒரு நல்ல நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு வர வேண்டும் எனக்கு தெரியும். இந்த 2 தகவலும் எனக்கு இருக்குது. நான் ஒரு கரப்டட் ஆள் அல்ல, கரப்ஷன்ல ஈடுபட மாட்டேன், நான் குவாலிஃபைடான ஆள், நான் ப்ரொஃபஷனல் இந்த விஷயத்தில் சொல்றேன். குர்ஆன் மிக அழகாக சூரா யூசுஃபில் அமைத்த. எனவே இல்ல ஹஃபீதுன் அலீம் தான், கொஞ்சம் செக் பண்ணுங்க. இல்ல ஹஃபீதுன் அலீம் தான் நான் நினைக்கிறேன் குர்ஆன்ல வரும் சொல்லி கொஞ்சம் செக் பண்ணிடுறோம். ஓகே, ஹஃபீதுன் அலீம் தான் வர வேண்டும் நினைக்கிறேன், அமீன் அல்ல, ஹஃபீதுன் அலீம் தான். நீங்க பிழையாக பட்டிருக்கும் நினைக்கிறேன். இது அலீம் தான், இல்லாட்ட பொருத்தமாவும் இருக்காது, எதுக்கும் பார்க்கிறோம். அலீம் தானே, அதாவது பிழை, அதாவது ஹிஃபுதும் இல்மும் தான், அது பிழையாக அடிச்சிருக்கிறோம். ஹஃபீதுன் அலீம், ஹஃபீதுனுக்கே அமானத்து வந்தாச்சு. அடுத்தது அலீம், என்கிட்ட நாலேஜும் இருக்கு, சம்பந்தமான அறிவும் இருக்கு. பல போது நாங்க ஒரு பிழையான ஒரு கருத்துல இருக்கிறோம். நாங்க எந்த பதவியையும் இயக்கக்கூடாது, யார தலைவியாவது பதவிகளை கட்டுறது எங்களுடைய இஹ்லாஸை காட்டும். அலீம் தான் இன்டர்வியூ, இதை நல்ல கவனமா வழங்குங்க. இவர் எவ்வளவு பேணுதலானவர் என்று சொன்னா, இவர் எந்த பதவியும் பொறுப்பும் ஏற்க மாட்டார். என்ன செய்வாருடா, தகுதி உள்ளவரோ தகுதி இல்லாதவரோ நியமிச்சுக்குவார். நீங்க அதை பாருங்க, நீங்க இதை பாருங்க, நீங்க இதை பாருங்க, அப்போ எனக்கு பதவிகள் வேணும்.
இவ்வாறு பொருத்தமற்றவரை, தகுதியற்றவரை பதவிகளுக்கு நியமிப்பதும் ஹியானத், அமானிதத்துக்கு முரணானது. எனவே யாரை நாங்கள் ஒரு பதவிக்கு தெரிவு செய்யறோமோ அது நேரடியாகவோ வாக்கெடுப்பின் மூலமோ மற்றொரு முறையிலோ தெரிவு செய்யறோமோ அந்த தெரிவில் ஈடுபடுறது அது ஒரு தனியான அமானிதம். இது பற்றி மறுபடியும் நாங்கள் விசாரிக்கப்படுவோம். தகுதியற்றவருக்கு பொறுப்பை கொடுத்தாரு சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல வார இந்த ஹதீஸ பாருங்க. ஒரு கூட்டத்தாருக்கு, ஒரு கமிட்டிக்கு, ஒரு குழுவுக்கு, ஒரு குரூப்புக்கு ஒருவர் தலைவரா நியமிக்கப்படுறார். ஆனால் அவரை விட அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமான மற்றொருவர் இருக்கிறார். இருக்கும் நிலையில நாங்க ஒரு ஆளை நியமிச்சிட்டோம். அவ்வாறு நியமிப்பவர் ஃபகத் கான அல்லாஹ வ ரசூலஹு வல் முஃமினீன், அல்லாஹ்வுக்கு துரோகம் இழைத்தவர், ரசூலுக்கு துரோகம் இழைத்தவர், மூமின்களுக்கு துரோகம் இழைத்தவர் ஆவார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. தகுதியானவர் இருக்கிற நேரம் அல்லாஹ் மிக விரும்புகிற என்ற கருத்து பொருத்தமானவர் இருக்கும் போது பொருத்தம் இல்லாதவரை தெரிவு செய்வதானது துரோகம், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மூமின்கள் செய்யற துரோகம். எனவே நாங்க நினைக்கப்படாது நாங்க பதவி ஏற்காம இருந்தா மட்டும் போதும், யாரையாவது நியமிக்கிறது பிரச்சனை இல்லை. கவனமாக விழிப்பா இருக்கணும். இந்த ஹதீஸை கொஞ்சம் பாருங்க. யஸீத் பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை ஷாமுக்கு அனுப்பினார்கள். அனுப்பும் போது சொன்னார்கள், ஷாமுக்கு ஒரு பதவிக்கு அனுப்புகிறார்கள். யார? யஸீத் பின் அபி சுஃபியான். அனுப்பும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு சொன்னார்கள், யா யஸீத், யஸீதே நீங்க எங்க போறீங்க? ஷாமுக்கு போறீங்க. அங்க உங்களோட உறவினர்கள் இருக்கிறாங்க. ஷாம்ல உங்களோட ஃபேமிலி ஆட்கள் இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க. அந்த உறவை வைத்து யாருக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த பதவியும் கொடுக்க வேண்டாம். நான் அதை இட்டு அதிகம் பயப்படுகிறேன். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் தனது விருப்ப வெறுப்பின் அடிப்படையில் முஸ்லிம்களுடைய ஒரு விவகாரத்தை ஒருவருக்கு கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அல்லாஹ் அவருடைய எந்த அமலையும் ஏற்க மாட்டான். இறுதியில் அவரை நரகம் நுழைப்பார். அதாவது இவருடைய சொந்த விருப்ப வெறுப்பின் அடிப்படையில் ஒருவரை பதவிக்கு நியமிக்கிறார். முஸ்லிம்களுடைய ஒரு பொறுப்பை அவருக்கு கொடுக்க, சிறுசா இருக்கும் பெருசா இருக்கும். இவருக்கு நெருக்கமானவர், இவருக்கு விருப்பமானவர், இவருக்கு மஹப்பத்தானவர், கண்ட்ரோல் ஆயிப்பாரு, இவர் சொன்ன மாதிரி கேட்பாரு. என்ன நோக்கத்தோட செய்தா அவருக்கு அல்லாஹ்வோட சாபம் உண்டாகும், லானத் உண்டாகும். அல்லாஹ் அவருடைய எந்த அமலையும் அட்டமும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இறுதியில் அவரை நரகம் நுழைப்பார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக கவனமாக பதவிகளுக்காக நியமிக்கிற நேரம் இருக்கும். ஏண்டா அமானத் இல்லாத இடத்துல என்ன வரும்? சீர்கேடு வரும், ஃபசாது வரும், குழப்பம் வரும், மோசமான விளைவுகள் வரும். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருவர் கேட்டார், மதா தக்குமுஸ்ஸா, யா ரசூலல்லாஹ் கியாமத் எப்ப வரும், உலகம் எப்ப அழியும் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இதா துய்யத்தில் அமானா ஃபந்ததரிஸ்ஸா, எப்போது அமானத் பாழ்படுத்தப்படுகிறதோ, சிறுசோ பெருசோ அமானிதம் பாழ்படுத்தப்படுகிறதோ அப்போது மறுமையை எதிர்பாருங்கள். ஃபகால வ கைஃப இதாஅத்துஹா, அமானிதத்தை பாழ்படுத்துவது என்றால் என்ன என்று அந்த மனிதர் கேட்க ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு லிகைரி அஹ்லிஹி ஃபந்ததரிஸ்ஸா, தகுதியற்றவருக்கு ஒரு பதவி வழங்கப்பட்டால், பொறுப்பு வழங்கப்பட்டால் கியாமத்தை எதிர்பாருங்க. இந்த உலகத்துல நாங்க பார்க்கிறோம், தகுதியானவர்கள் விடப்படுகிறார்கள், தகுதியற்றவர்கள் தான் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மறுமையுடைய அடையாளங்களும் உண்டு. அமானிதம் பாழ்படுத்தப்படுகிறது. இவர்கள் யாரை தெரிவு செய்கிறார்கள்? மக்கள் தான் தெரிவு செய்கிறார்கள். இந்த மக்களும் இதன் விளைவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். குடிமக்களும் மோசமான தலைவர்களை தெரிவு செய்ததன் பாதிப்பை, விளைவை அனுபவிக்க வேண்டி இருக்கும். உலகம் அதைத்தான் அனுபவித்துக் கொண்டு இருக்கு. இந்த வகையில மிக கவனமாக ஒருவர் பதவிக்கு வரார், ஒரு தலைமைத்துவத்தை வழங்கும் நிலைக்கு வருகிறார். இவர் எத்தகைய தகமைகளை பெற்றிருக்க வேணும்? நீங்க ஏதோ ஒரு வகையில ஒரு தவா ப்ரோக்ராம் செய்யறதா இருக்கலாம், நான் சொன்னது போல ஒரு கமிட்டி, ஒரு அமைப்புல ஏதாவது ஒரு பதவி வகிக்கலாம் இருக்கலாம், நீங்க தலைமைத்துவம் கொடுக்குறீங்க. இந்த நேரத்தில் இப்படியான தகமைகள்ல உங்களை வளர்த்துக் கொள்ள வேணும் என்ற விஷயம் மிக விரிவாக கலந்துரையாடப்பட வேண்டிய ஒன்று. நான் நேரத்தை கவனத்தில் கொண்டு விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். முதலாவது, ஆரோக்கியமான ஆன்மீக நிலை அவரை பொறுத்தவரை இருக்கணும். அத்தஅமுருன الناس بالبر
வதன்சவுன அன்ஃபுஸக்கும் வஅன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தஅகிலூன். மனிதர்களுக்கு நன்மை ஏவும் நீங்கள் உங்களை மறந்து விடுகிறீர்களா? வேதத்தை ஓதுகின்ற நீங்கள் செய்யும் இந்த காரியம் இவ்வளவு அபத்தமானது என்று அல்லாஹ் கேட்கிறான். அதாவது உம்மத்தை பத்தி கவலை, அடுத்தவங்களை பத்தி கவலை, இவரை பத்தி நினைக்கிறதுக்கு கூட இவருக்கு நேரம் இல்லை. இது ஒரு மேனியா என்று அல்லாஹ் சொல்றான். தன்னை மறந்து விட்டு அடுத்தவர்களை பத்தி கவலைப்படுறது ஒரு மேனியா. அஃபலா தஅகிலூன், உங்களோட அக்கல்ல ஏதோ ஒரு கோளாறு. இது ஒரு சகோதரருடைய ஒரு சகோதரர் சொன்னாரு, ஓ என் தம்பி ரொம்ப நல்லவன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபி என்டர்டைன்மெண்ட். என் தம்பிக்கு தவா மார்க்கத்தை பத்தி பேசுறது, சிடி ஆடியோ வீடியோ இதுகளை பாக்குறது கேட்கறது ஹாபி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஹாபி இருக்கத்தானே வேணும். அவனுக்கு ஒரு நல்ல ஹாபி இருக்குது என்று சொன்னார் என்று தம்பி என்னிடம் சொன்னார். சரி, இப்படி இந்த நிலையில இருக்கக்கூடாது. மாற்றமாக முதலாவது எங்களை பற்றிய கவலை வேணும், நம்ம பற்றிய கவலை, உம்மத்தை பற்றிய கவலை வாழ்றதுக்கு முன்னால் யாரு ராமனுக்கும் அம்புசக்கும் முதலாவது உங்களை பாதுகாத்துக்கோங்க நரக நெருப்புல இருந்து. அதுக்கு பிறகு குடும்பம், அதுக்கு பிறகுதான் சமூகம். ஒவ்வொருவரும் மிக கூடுதலான நேரத்தை காலத்தை தன்னோட செலவழிக்கணும். குறிப்பாக தலைமைத்துவம் வழங்குவார்கள். இவங்களுக்கு நேரம் இல்லை. உண்மையில தன்னோடு இருக்கிற மிச்சம் பேருக்கு அதிகமானவர்களுக்கு அவர்களை மறந்து கனகாலம் ஞாபகமே இல்ல ஆள அவருக்கு, அவரை மறந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் ஹிரா குகையில போய் நீண்ட நாள் குந்தினாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு விசேடமான ஒரு ஆன்மீக ஆரோக்கியம் தேவைப்பட்டது. குர்ஆன் என்ன சொன்னது? நபியே, நீங்க இரவெல்லாம் நின்று வணங்குங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆன்மீக பலம் வேணும். இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, ஒரு பாரமான செய்தியை உங்களுக்கு நாம் இறக்க போறோம். இதை சுமக்கிறதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்த வேணும். அல்லாஹ்வுடைய ரசூல் பிராக்டிகலி இந்த உலகத்துல தன்னை தயார்படுத்தினாங்க. அல்லாஹ் விரும்பி இருந்தால் இயல்பாக கொடுத்திருக்கலாம். இல்ல, நீண்ட காலமா ரசூலுல்லாஹ் தயாரானாங்க, ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு தயாரானாங்க. எனவே நான் நினைக்கிறேன், உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் உள்ளங்களை போய் அடையும். இப்ப நாங்கெல்லாம் பெரிய பீரங்கிகள், சரி, நிறைய பேசிக்கிறோம், டன் கணக்கு, ஆனா அவுன்ஸ் கணக்கும் அவுட்புட் இல்லை. காரணம் விஷயம் இல்லாம இல்லை. இதை விட விஷயத்தோட பேசுறது சரியான கஷ்டம். அவ்வளவு விஷயம். அதாவது நான் வளமையா சொல்ற மாதிரி கருத்துக்கள் லூஸ் மோஷன். அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதை எழுதுறது எதை விடுறேன்னு சொல்லி. ஆனா அவுட்புட்டை பார்த்தா வளமையா நான் சொல்றது கான்ஸ்டிபேஷன். என்னான்னு பார்த்தா என்ன காரணம்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க மிச்ச நேரம் பேசிருக்கீங்க. அடிப்படையான காரணம் என்னண்டா, இந்த கொடுக்கிறவர் இருக்கிறாரு, கொடுப்பவர், விஷயங்களை கொடுப்பவர், அவரது வாயிலிருந்து போகுது செய்திகள், காத ஊட இருக்குது, அடுத்த காதால அவுட். கசட், சீடி, வீடியோ என்ன வேணும், என்ன சப்ஜெக்ட் வேணும், மெட்டீரியல் சாத்தியா என்ன வேணும் உங்களுக்கு. பேசுறதுக்கு தலைப்பு இல்லை. அப்படி பேசிருக்கீங்க. என்ன காரணம்? உள்ளங்கள்ல இருந்து வெளியாற பேச்சுக்கள் உள்ளங்களை போய் தட்டும், உள்ளங்களை போய் பதியும். வாயால போறது, காத ஊடறது அப்படியே போயிடும். எனவே நாங்க பேசுற ஒரு வசனம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னோம். அந்த ஏற்படுத்துற அந்த மாற்றத்துக்கு பின்னால அந்த வசனத்தை பேசுறவர் அந்த பாருங்க, ஃபுதைல் இப்னு இயாதுடைய ஷேக் ஓதின அந்த வசனத்தை நாங்க எத்தனை பேர் ஓதிப்போம்? உசும்பான எவனாவது சொல்லுவாங்க, நிப்பாட்டப்பா, திருப்பி திருப்பி ஓதிக்கிறாய் என்று, கன்றாவியாய்க்கு கரைச்சல் ஆயிக்கு. அந்த ஆயத்தை ஓதின மனசு, அந்த மனுஷன், அவரது தாக்கம், அவருடைய கவலை, அவருடைய ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம். சில மனிதத்தை பார்வை போதும், ஒரு வசனம் போதும், மிச்சம் சொல்ல தேவையில்லை. தம்பி நீ திருந்தோணும், திருந்திடுவானு. அது பெரிய விஷயம். அது இதை பற்றி எங்களுக்கு நாலேஜ் இருக்கு. நாலேஜ்னா இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள் இருக்கு, தரவுகளோட சொல்லணும். ஆனா இங்க எப்படி பிராக்டிஸ் பண்றதுதான் உள்ள மிகப்பெரிய காரியம். அல்லாஹ் கபூல் செய்யணும். ஆரோக்கியமான ஆன்மீக நிலையை வளர்த்து கூட வேணும்.
அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் தான் தலைமைத்துவ பண்புகளை பேசுறது மிக விரிவா பேசப்படுகின்றது. நிறைய உங்களுக்கு அதுக்கான பயிற்சிகள் கிடைக்குது. வெறும் உங்களோட ஆன்மீக ஆரோக்கியம் மட்டும் போதுமானது. உங்களுடைய பாதத்து, உங்களோட வணக்க வழிபாடுகள், உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் கெட்ட பின் தான் உடல் ஆரோக்கியத்தின் அருமை விளங்கும். ஹெல்த் இஸ் வெல்த் அதெல்லாம் பழமொழி விளங்காது. உடல் ஆரோக்கியம் கெடணும், அது அருமை பெருமை விளங்குறது. ஒரு தலைமைத்துவம் வழங்குவர் மிக சவுண்டான ஹெல்த் உள்ளவரா இருக்கிறது மிக மிக முக்கியம். இந்த உடல் ஆரோக்கியத்தில் அருமை எப்ப விளங்குறன்னு சொன்னா கெட்ட பிறகு. எதை போலண்டா தலையில் உள்ள மயிரெல்லாம் போன பிறகு சீப்பு கிடைக்கிற மாதிரி என்ன செய்யுது அதை வச்சுக்கொண்டு. அது மாதிரிதான் மனிதன் அனுபவம் என்றது. அனுபவம் என்றது பெரும்பாலும் இழந்த பிறகு கிடைக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் அருமை பெருமை எப்ப விளங்குதுன்னு சொன்னா இழந்த பிறகு. அதென்றால் அந்த பிராக்டிக்கல் சைட் எதிர்த்து இருக்கிற மாதிரி வேற யார்ட்டும் இல்லை. அதுல நான் தான் பெரிய அமல் செய்கிறாள். இது உண்மையிலே மிக துர்ப்பாக்கியமான ஒரு நிலை. தாய்கள் மிக கவனமா இருக்கணும். இந்த ஜாமத்து கூத்து, உற்சாக மிகுதியால விடிய விடிய வேலை, சூன் ஆஃப்டர் இஷா பெட்டுக்கு போகணும். நாம் என்ன பத்தி நான் பேசல, உங்களுக்கு தகவல் தாரு. கண்டிப்பா கட்டாயமா போக வேண்டும். இதுதான் சலஃபுகள்ட்ட மிகப்பெரிய சுன்னா. அவங்களோட லைஃப் பரக்கத்துக்கு மிக முக்கியமான காரணம். இஷாக்கு பிறகு நோ டாக்கிங், நோ கோசிப்பிங், நோ டிஸ்கஷன் ஒன்று மிகப்படாது. அடுத்த நாள் அருமையாமைய பரக்கத்தாமைய நிறைய அவுட்புட் வாரத்துக்கு பெரிய உதவியா இருக்கும். எத்தனை பிரச்சனை நடைமுறையில் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் கெடுறது இந்த இரவு கூத்தால. ஏண்டா அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களுக்கு பகல் பொழுதை வாழ்க்கை ஆதாரத்தை தேடுவதற்கு அமைச்சிருக்கிறோம். இரவை நாங்க இவ்வளவு அழகா அல்லாஹ் எல்லாம் மூடி கீடி எல்லாம் தாரான், கேட்டு எல்லாம் போட்டு தூங்குங்கடாண்டு. தூங்குறான் இல்ல இல்லையா, லைட்டை போட்டு கொண்டு முடிச்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வோட சுன்னாக்கு மாறு செய்யறான். விளைவு என்ன? உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது. கொஞ்ச நாள் ஆல் அவுட். பிசிக்கலி மட்டுமல்ல, மென்டலி மவுட். சில ஆக்களை பாருங்க, நீங்க முகத்தை பார்த்து கொண்டே இருப்பான், வேற என்னமோ எங்கேயோ யோசின என்றால் ஆள் அவுட். மனிதன் பிமா கசபத் ஐதின் நாஸ், மனிதர்களுடைய கரங்கள் செய்த தீவினையால் மனிதர்கள் தம்மை தாமே அழைத்துக் கொள்கிறார்கள். உடல் ஆரோக்கியம் என்ற விஷயம் மிக முக்கியம். அல் முஃமினுல் கவி. இப்படி சத்தம் போடுறதுக்கும் ஒரு பலம் வேணும். அல் முஃமினுல் கவி கைரும் வஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினுத் தஈஃப். ஒரு ஆறுதல் ஃபீ குல்லின் கைர். உடல் ஆரோக்கியம் உள்ள மூமின் உடல் ஆரோக்கியம் குறைந்த மூமினை விட சிறந்தவன், அல்லாஹ்வுக்கு மிகவும் உகப்பானவன். ரெண்டு பேர்லையும் கைர் இல்லாமல் இல்ல. தஈஃபானாலே இருக்கத்தான் செய்யுது. அல்லாஹ்வுக்கு காட்டுது. மாஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது அறிவு சிந்தனா ஆற்றல். ஒரு தலைமைத்துவம் வழங்குறவர் ஆன்மீக நிலை அவருடைய ஆரோக்கியமா இருக்கணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும், அறிவு சிந்தனா ஆற்றலும் இருக்கணும். ஒரு கபிய போற்றப்படாத லீடர்ஷிப்புக்கு நல்ல புள்ள. கபீண்டா ஒரு மோட்டு கேஸ், வெள்ளப்பம் இல்லாத ஆள், நல்ல புள்ள. இவருக்கு பொறுப்பை கொடுத்தா பொறுப்பு அப்செட்டா போகும். கொஞ்சம் தலை வேலை செய்யற ஆளாயிக்கோணும், அது மிக முக்கியம். உண்மையில நீங்க பாருங்க, இஸ்லாமிய தவா பொறுத்தவங்க டைரக்டா வாரு. நீங்க நான் பேசுற இந்த கமிட்டி லீடர் எல்லாம் டைரக்ட் தவா ரிலேட்டட் கமிட்டி லீடர் பார்த்தா நான் பேசுறேன். எல்லா துறையிலையும் பாருங்க ப்ரொஃபஷனலிசம் இருக்கும், ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஒரு பதவிக்கு வாரண்டா வச்சிருப்பான், இப்படித்தான் வரணும். தவால மட்டும் இந்த அந்த காலத்துல மௌலூத் கொல ஹிகாயத்தை வர தெரியுமா உங்களுக்கு? நீங்க வருங்க, இல்ல நீங்க வருங்க, கொஞ்சம் நேரம் இந்த கூத்து இருக்குல்ல, யாரு ஹிகாயத்தை வர, அது போல சின்ன துவா யார் ஓதுற, பெரிய துவா யாரு ஞாபகம் மிக தெரியும். பழைய செய்தி நான் சொல்றேன், சாம்பிராணி போடுறதுக்கு. அதாவது யாராவது எவராவது எதையாவது செய்யுங்கப்பா. இதெல்லாம் இதுல ஓடர் ஒருங்கொண்டு இல்ல, கட்டி அடிச்சாலும் உண்டு, அடிச்சு கட்டினாலும் உண்டு. அத்தா என்ன சொன்னீங்க? கட்டி அடிச்சா உண்டு, அடிச்சு கட்டினா உண்டு. இல்ல எப்படி சொன்னீங்க? இல்ல நேற்று சொன்னீங்களே, அதாவது போத்திட்டு படுத்தாலும் உண்டு, படுத்துட்டு போத்தினாலும் உண்டு சொன்னீங்களா இல்லையா? அது அவ வேற விஷயமா சொன்னாங்க, நான் வேற ஒரு விஷயம் பேசிக்கொண்டிருக்கிறது சொன்னாங்க. அதான் ஏதோ ஒரு சாப்பாட்டு விஷயமா இதாகும். இன்னைக்கு தவான்றது
நாங்க 2 பேரும் பேசிக்கொண்டு வெட்டுறா என்ன சொல்றாங்க தவான்றது இன்றைக்கு அப்படி ஒரு ப்ரொஃபஷனலிசம் இதுல தேவையில்லை. தகுதி தகமை அது ஒன்று. அல்லாஹ் தஆலா ஒரு நபிய தன்னுடைய தூத சுமக்கிறதுக்கு ஒரு நபிய ரசூலை தெரிவு செஞ்ச நேரம் இவ்வளவு விஷயங்களை பார்த்தான் தெரியுமா? ஒரு நபிக்கு ஒரு ரசூலுக்கு சுருக்கமா சொல்றதாக இருந்தா சொல்றது இன்சானும் காமில். இன்சான் காமில்ல தெரியுமா? இன்சான் காமில் சொல்லி சித்தில கூட புஸ்தகம் நம்பிக்கை அந்த காலத்துல எழுதின நிலங்களை அது ஒரு தசவுஃப்ல சூஃபித்துவத்துல ஒரு நிலை. இன்சான் காமில். இன்சான் காமில் என்ன? பரிபூர்ண மனிதன், முழுமையான ஆளுமை கொண்ட மனிதன். இன்றைக்கு நாங்க பாக்குறோம் இப்ப எந்த துறைக்கும் நல்ல திறமைசாலி வேணும். மெடிசினுக்கு போறோம்டா அவர் நல்ல ஜீனியஸா ஆயிக்கணும், டேலண்டட் ஆயிக்கணும், பிரில்லியன்ட் கேஸா ஆயிக்கணும். இன்ஜினியரிங் அப்படி இப்படின்னா அப்படி. தவா துறைக்கு அந்த பேலன்ஸ் மிஞ்சுற கேஸ் எல்லாம் எல்லாம் இருக்கு. இதுதான் நீண்ட நெடுங்காலமா இருந்து வருது. அதனாலதான் நேற்று கூட கேட்டேன், இந்த அளவு ரிசர்ச் எடுத்துட்டு நீங்க எடுத்துக்க போற ஜாமியாக்கணும் சும்மா பிழை அல்ல. அவர் என்ன கேட்டாருந்தா நடைமுறையில அப்படி ரிசர்ச் எடுத்தவன் போவான் இஸ்லாமிக் ஸ்டடிஸுக்கு. அவன் போவான் மெடிசின், பயோ சயின்ஸ், டபுள் மேத்ஸ் அது இது போவான். குறைஞ்சது ஒரு கொமர்ஸுக்கு போவான், அதோட குறைஞ்ச ஒரு ஆர்ட்ஸுக்கு போய் என்னத்துக்கு அப்ப லெப்பக்கோஸுக்கு போனேன். இது இன்றைக்கு நடைமுறையில மனப்பதிவு. அவர் உண்மையில கேட்டது சந்தோஷமா. நீங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு இப்படி எல்லாம் ரிசர்ச் எடுத்தவங்க இஸ்லாமிக் ஸ்டடிஸுக்கு போகணும், அதுக்கு நீங்க மோட்டிவேட் பண்றதுக்காக சொல்லுங்க ஏன் போனீங்கன்னு சொல்லி சல்மான் கேட்டல. அப்ப அது ஏன் அந்த கேள்வி எந்த பின்னணியில பிறக்குது? இந்த கேள்வி எந்த பின்னால பிறக்குதுன்னு சொன்னா சமூகத்துல இருக்கிற மனப்பதிவுன்னா வேலைப்பாலுக்கு தான் தருவா. சும்மா வேலைப்பால் சொன்னாலும் சொல்லுவானு பாருங்க. மோடேனல் 5 நாளை நாசமாக்கி அங்க போய் குந்துட்டிக்கிறான். அடே வேஸ்டுக்கு போய் தீர்ந்தாலும் சம்திங் எத்தனையோ பர்பஸ். எனக்கும் அந்த ஆத்திரம் இல்லாம இல்ல. இது என்ன எத்தனை முறை வந்து கிலஸ்டர் இருக்கு, போன கிழமை வந்துட்டு போகணும், இந்த மறுவா வந்து இங்க குந்திக்கணும். இப்படி ஒரு மனோநிலை இருக்குது. இது மாற்றப்பட வேணும். இதுல விளைவுதான் தவான்றது இன்றைக்கு உரிய விளைவு ஏற்படுத்தல. இதுல ப்ரொஃபஷனலிசம் இருக்க மாட்டா. மாஷா அல்லாஹ் இப்ப நாங்க இருக்கிற இந்த இடத்துல அல்லாஹ் இருக்கிற மேக்சிமம் ட்ரை பண்றாங்க அந்த ப்ரொஃபஷனலிசத்தை. இப்ப இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் கடந்த பல காலமாக நீண்ட காலமாக ஒரு அந்த குவாலிட்டியை அந்த தரத்தை மெயின்டைன் பண்றதுக்கான பகீரத பிரயத்தனத்துல ஈடுபட்டு இருக்கிறதுனால பாக்குறோம். ஆனா இது ஒரு ட்ரெண்டா வரும் குவாலிட்டி. அவங்களுக்கே ஷொக்கா இருந்தீங்க, இப்படி ஒரு கூட்டமா அவங்களுக்கு தெரியும் நாங்க யாரு. ஓகே, அடுத்ததாக சகோதரர்களே, மிக முக்கியமாக நீங்க இந்த பதவி எந்த ஒரு பொறுப்பேற்ற சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ சாதாரண பொறுப்போ ஒரு பாரிய பொறுப்போ உங்கள்கிட்ட அந்த பொறுப்பை யாரு பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் கண்டாலும் காணாவிட்டாலும் மதிப்பீடு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அந்த டெடிகேஷன் அந்த கமிட்மெண்ட் அந்த அர்ப்பணம் அந்த தியாகத்தோட செய்யணும். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை நீங்க பாருங்க. அந்த பகுதி